இஸ்ரேல் ஈரான் போர் எதிரொலி மூன்றாவது உலகப் போர் வெடிக்குமா? இஸ்ரேல் ஈரான் இடையே போர் வெடித்துள்ளதால் உலகம் முழுவதும் பதற்றம் உருவாகியுள்ளது. இந்த இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போர் மூன்றாம் உலகப் போராக மாற்றமடையலாம் என உலக நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இரு நாடுகளும் தற்போது மோதிக்கொள்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பலஸ்தீன பிரச்சினைதான். இஸ்ரேல் மீது பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு மறைமுகமாக உதவி செய்த நாடுகளில் ஈரானும் ஒன்று. ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலுக்கு பதிலடியாக பல உலக நாடுகளின் வேண்டுகோளை எல்லாம் புறந்தள்ளி பலஸ்தீனத்தின் மீது இடைவிடாது தாக்குதலை நடத்தி வந்தது இஸ்ரேல். ஆரம்பத்தில் பலஸ்தீனத்தின் மீதான தாக்குதலை கைவிடக் கோரிய ஈரான் ஒரு கட்டத்தில் கடுப்பாகித்தான் ஹமாஸ் அமைப்புக்கு மறைமுகமாக ராணுவ உதவிகளை செய்ய தொடங்கியது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ஈரானில் இருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பு நேரடியாகவே ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக களத்தில் குதித்தது. இதனால் சூடாகி போன இஸ்ரேல் தனக்கு அண்டை நாடான சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது வான்வழி தாக்குதல் நடத்தி வஞ்சம் தீர்த்துக் கொண்டது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய படைகளை வழிநடத்திய முக்கிய தளபதிகள் இருவர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் பலியானதால் கொதித்து போனது ஈரான். இதையடுத்து இஸ்ரேல் ஈரான் இடையே எப்போது வேண்டுமென்றாலும் போர் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சனிக்கிழமை நள்ளிரவில் அதை தொடங்கி வைத்தது ஈரான். அடுத்தடுத்து 300 அதிபயங்கர ஏவுகணைகளை ஏவி தாக்குதலை நடத்திய ஈரான் இஸ்ரேலும் இதை எதிர்பார்த்திருந்தது. இஸ்ரேலின் பல நகரங்களில் கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதோடு மின் தடையும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. தாங்கள் ராணுவத்தின் ரேடர் மற்றும் GPS உள்ளிட்டவற்றை ஈரான் ஹக் செய்துள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இவற்றுக்கு பதிலடியாக சிரியாவில் உள்ள ஈரான் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் தொடங்கியுள்ளது. இதனால் சிரியாவும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் குதிக்க வாய்ப்புள்ளதால் இது மூன்றாவது உலகப் போராக மாறும் ஆபத்து இருப்பதாக உலக நாடுகள் எச்சரித்திருக்கின்றது.